இதை பார்க்கக்கூடிய அனைத்து உள்ளவங்களுக்கும் கிங்டுக் சார்பாக நன்றியை தெரிவிச்சுட்டு, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன், ஒரு மோட்டிவேஷன் வீடியோ போட்டிருந்தேன். எல்லாருமே டைலரிங்கை வந்து எந்த அளவுக்கு நீங்கள் சிறப்பாக பண்ணணும், எந்த அளவுக்கு பண்ணால் வந்து வாழ்க்கையில் பெரிய உச்சத்துக்கு நீங்கள் போக முடியும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருப்பேன். எல்லாமே டைலரிங்கில் நீங்கள் எப்படிலாம் பண்ணுனா எந்த அளவுக்கு நீங்கள் போகலாம், எந்த மாதிரி விஷயங்கள் பண்ணலாங்கிற விஷயத்த நம்ம சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் நான் ஒரு விஷயத்தை கடைசியாக சொல்லி முடிச்சிருப்பேன். அதுக்கப்புறம் வந்து அதிர்ஷ்டங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்து வச்சுக்கிட்டா மட்டும்தான் அடுத்தது வந்து உங்களை வெற்றியை நோக்கி நகர்றதுக்கு பெரிய விஷயமா மாறுறதுக்கு மாறுவதற்கு அது ஒரு பெரிய உறுதுணையாக இருக்கும். அதுக்கப்புறம் எதுக்கு சொல்ல வரேனாக்கா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருமே தைக்கிறாங்க, வைக்கிறாங்க, எல்லாருமே பண்ணுறாங்க. ரொம்ப பேர் நான் கேட்ட வகையில் வந்து பார்த்தீங்கன்னா, சார் நான் என்ன தைச்சாலும் கஷ்டமான சூழ்நிலையில் தான் சார் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே பெரும்பாலாளர்கள் நான் பார்த்த வகையில் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ என்ன விஷயம், 100ல் ஒரு ஆள் 2 பேர் தான் வந்து ஜெயிக்கிறாங்கனாக்கா, அவங்கள்ட்ட சில சமயத்தில் அவங்க ஏதாவது ஒரு அதிர்ஷ்டத்தை தேடி போனது காரணமாக இருக்கும். இல்லைன்னா ஒரு நல்ல குருநாதர் வழியில் அவங்க போனதுக்கு ஒரு விஷயமா இருக்கும். எல்லாமே எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு அவங்க தைச்சிக்கிட்டு அவங்களுக்கு எல்லாமே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் பண்ணுறாங்க. பண்ணும்போது அவங்களுக்கு வந்து கடைசியில் பணமும் நிற்கிறது இல்லை, அவங்க வாழ்க்கையும் சிறப்பான முறையில் வந்து கொண்டு போகிறதுக்கு வழியும் இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நீங்கள் டைலரிங்கில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா, ஒரு வீட்டில் தைக்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு கடை வைக்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு ஒரு மிஷின் வாங்குறதா இருந்தாலும் சரி, ஒரு எல்லா விஷயங்களும் உங்களுடைய பிறந்த தேதிக்கு தகுந்த மாதிரி சில நல்ல தேதிகளை தேர்ந்தெடுத்து அந்த தேதிகளை வாங்கினீங்கனாக்கா உங்களுடைய பொருள்கள், உங்களுடைய கடையில் ஒரு கடை ஓப்பன் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஒரு கடையை வந்து கரெக்டாக எந்த பக்கம் பார்த்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் விஷயங்களை வச்சுக்கிட்டு, எந்த பக்கம் பார்த்து டேபிள் போட்டு வெட்டணும், எந்த பக்கம் மிஷினில் உட்காந்து தைக்கணும், இப்படிலாம் ஒரு கணக்கு இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் மாற்றி பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா, உங்களோட வந்து நீங்கள் தைக்கிறத வந்து நல்ல முறையில் தைச்சி கொடுத்து, நல்ல முறையில் வெட்டி நல்லபடியாக பண்ணும்போது, இதுவும் சேர்ந்து உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து பெரிய உச்சத்துக்கு போகிறதுக்கு இது உறுதுணையாக இருக்கும். அதே மாதிரி கடைப்பேர் வைக்கிறதா இருந்தாலும் கூட உங்களை சார்ந்து இருக்கிற மாதிரி தான் இருக்கணும். அதுக்கும் சில விஷயங்கள்லாம் மர்மங்கள்லாம் இருக்குது. அந்த மர்மங்களை கடைபிடித்து கரெக்டாக நீங்கள் வச்சுட்டிங்கனாக்கா அந்த கடையும் வந்து மங்களகரமாக எப்போவுமே ஓடும். அப்போ வந்து கடைப்பேர் வைக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஏதோ ஒரு கடைப்பேர் வச்சு நீங்கள் ஒரு பேரை வச்சு நீங்கள் கடைப்பேர் வைக்கிறீங்க. அந்த கடைகளும் வந்து சில பேர் வந்து பார்த்திங்கன்னா கடைசி நேரத்தில் அந்த கடை பெயரும் உங்களுக்கு வந்து ராங்காக அமைஞ்சிருச்சுனாக்கா வந்து கடையை வந்து நீங்கள் என்ன வேலை பார்த்தாலும் கடைசியில் கடையை வந்து நீங்கள் மூடுற மாதிரி சில விஷயங்கள் நடந்துடும். அதனால் எப்போவுமே உங்களுக்கு சாதகமாக இருக்கிற மாதிரி நம்பர்களை தேர்ந்தெடுத்து, அதுக்குன்னு ஒரு நம்பர்ஸ் இருக்குது, அதுக்குன்னு ஒரு அதிர்ஷ்ட குறிகள் இருக்குது, அதுக்குன்னு அதிர்ஷ்டமான விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா வாழ்க்கையில் வந்து கடைசி வரைக்கும் அந்த அதிர்ஷ்டமும் நீங்கள் கொடுக்கக்கூடிய உழைப்பும் எல்லாம் சேர்ந்து வந்து பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுத்துரும். அதனால் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடை பிடிச்சி அதில் வந்து கரெக்டாக வாஸ்து பிரகாரம் இருக்கணும். எல்லாமே எந்தெந்த இடத்துல வந்து மிஷின் இருக்கணும், எந்த இடத்துல தண்ணி இருக்கணும், எந்த இடத்துல டேபிள் இருக்கணும், எந்த இடத்துல டேபிள் போட்டு நீங்கள் வெட்டணும், எப்போ எந்த திசையை பார்த்து இருக்கணும் அப்படிங்கிற ஒரு முறைகள்லாம் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் வந்து சாதாரண விஷயமா நினைக்காதீங்க. இதெல்லாம் பஞ்சபூதங்களும் உங்களுக்கும் தொடர்புகள் இருக்குது. இந்த பஞ்சபூதங்களோட நீங்கள் தொடர்புகளை கொண்டு கரெக்டான முறையில் வந்து கடை ஓப்பனிங் டேட்டு கூட நல்ல தேதியில் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு சிறப்பான முறையில் இருக்கும். இதெல்லாம் பார்த்து நீங்கள் கடையை ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு வீட்டில் தைக்கிறதா இருந்தால் கூட ஒரு அதிர்ஷ்டமான நாளில் வந்து நீங்கள் தொடங்குனீங்கன்னாக்கா அந்த அந்த தொழில் வந்து நல்ல முறையில் உங்களை வந்து கை கொடுக்கும். இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் கேட்டு இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து பண்ணுற மாதிரி பெரும்பாலாளர்கள் பண்ணலை. ஏதோ தைக்கிறாங்க, ஏதோ பண்ணுறாங்க, பண்ணிவிட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா, சார் ஒன்றுமே இல்லை, நாங்கள் தைச்சி உழைச்சி ஓடா போனது தான் மிச்சமாக இருக்குது சார், என்ன ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது சார், எதுவுமே கதையாக ஆக மாட்டேங்குது, எத்தனையோ கோயிலுக்கு போகிறோம், எத்தனையோ விஷயங்கள் பண்ணி பார்க்குறோம், ஒன்றுமே எனக்கு நடக்க மாட்டேங்குது சார் அப்படின்னு சொல்லிட்டீங்க. கோயிலுக்கு போகிறதுலாம் வந்து நான் வேணாம்னு சொல்லலை. கோயிலுங்கிறது ஒரு கடவுளுங்கிறது வந்து நம்மளை பயத்தை தெரிய வைக்கிறதுக்காக தான். கடவுளை கும்பிட்றது எதுக்குனாக்கா, நம்ம வந்து ஒழுக்கமாக இருக்கிறதுக்கு மட்டும்தான் கடவுள். அந்த கடவுள் பார்த்து நம்ம போய் கும்பிடும்போது ஒரு மகான்களை காமிப்பாங்க, ஒரு குருநாதர்களை காமிப்பாங்க. அந்த குருநாதர் வழியில் போனால் தான் நம்ம ஜெயிக்க முடியும். அந்த குருநாதர் சொல்லுவதை கேட்டு, ஏன்னா போட்டால கடவுள் இருப்பார், அந்த கடவுளில் இறங்கி வந்தெல்லாம் சொல்ல மாட்டார். எங்கேயோ ஒரு குருநாதர் இருப்பார். அந்த குருநாதர் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குமா, இது மாதிரி மாற்றி வச்சு பாரு, உன் வாழ்க்கை மாறும் அப்படின்னு சொல்லுவார்.
அதை மாற்றி வச்சு நல்ல விஷயங்களை தேர்ந்தெடுத்து நல்ல விஷயமா நீங்கள் மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை வந்து சிறப்பான முறையில் இருக்கும். இல்லை எனக்கு ஒன்றுமே தேவையில்லை, எனக்கு கோயிலுக்கு போனால் சரியாயிரும் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் தவறான விஷயம். கோயிலுக்கு போக வேண்டியதான், அது பரிகாரம் பண்ண வேண்டியதான், அது அந்த நேரத்துக்கு மட்டும்தான் கேட்கும். இந்த விஷயங்கள் வந்து வாழ்க்கை பூரா கேட்கும். வாழ்க்கை முடிவதற்கு வரைக்கும் வயது ஏற ஏற இந்த அதிர்ஷ்டங்கள் என்ன ஆகும், இந்த அதிர்ஷ்ட குறியீடுகள் வந்து வயது ஏற ஏற உங்களை வந்து வாழ்க்கையில் பெரிய சிறப்பான இடத்துக்கு கொண்டு போகும். சில பேர் கடையில் பார்த்தீங்கன்னா அதிகமாக தொழில் நடந்த மாதிரி தெரியும், ஆனால் சாயங்காலம் ஆச்சுன்னா அந்த பணம் வந்து வீட்டுக்கு போகுதான்னு சொல்ல முடியாது. வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே அந்த பணத்து செலவாயிரும். ஏன்னா அந்த பணத்தை, ஏன்னா ஒரு பணம் நம்ம சம்பாதிக்கிறோம், அந்த பணத்துலேருந்து மிச்சம் பண்ணி எத்தனை பில்டிங் வாங்கணும், எத்தனை விஷயங்கள் வாங்கணும், எத்தனை பேர்கிட்ட நம்ம விஷயங்களை வச்சுருக்கோம், பேங்க் பேலன்ஸ் எவ்வளோ வச்சுருக்கோம் அப்படின்னு இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வெற்றியாளராக இருக்கீங்கன்னு அர்த்தம். அப்போ உங்களை வந்து பின்னோக்கி பார்த்துக்கிட்டே இருக்கணும், உங்களை வந்து ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். நான் ஏதோ வந்தோம், ஏதோ உழைச்சோம், ஏதோ போனோம், இன்னைக்கு கிடைச்சது இவ்வளோதான், இந்த கிடைச்சதுக்கு மேலே இப்படி ஆகிட்டுருக்கேன்னு நினச்சிக்கிட்டா வாழ்க்கை பூரா அப்படியே தான் இருக்கணும். உங்களை பற்றி என்னைக்கு சிந்திக்க ஆரம்பிக்கிறீங்களோ அன்னைக்கு தான் உங்கள் வாழ்க்கையே மாறும். அதை விட்டுட்டு எதுவுமே சிந்திக்காமல் வாழ்ந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா வாழ்க்கையே மாறுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா நம்ம யாருக்கும் துரோகம் பண்ணலை, யாருக்கும் வந்து எந்த விஷயமும் பண்ணலை. அப்புறம் எப்படி நம்மளுடைய பணங்கள் வந்து செலவாகுது, நம்மளை விட்டு பணம் எப்படி போகுது, நம்மள்கிட்ட பணம் ஏன் சேராமல் இருக்குது, மித்தவன்கிட்ட மட்டும் பணம் சேருது, அவன் பில்டிங் மேலே பில்டிங் வாங்கிட்டு இருக்கான், பேங்க் பேலன்ஸ் அதிகமாக வச்சுருக்கான், இதெல்லாம் எப்படி நடக்குது? அப்போ அவனுக்கு மட்டும் ஆண்டவன் வந்து வேறு மாதிரி கொடுத்துட்டான்? இல்லை, அவங்க சில விஷயங்களை போய் கையாண்டு அதை கடைப்பிடிச்சிக்கிட்டு இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு இந்த மாதிரி அதிர்ஷ்டங்கள்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. பிறந்த எல்லாருக்கும் அதிர்ஷ்டங்கள் வருவதில்லை, யாரா ஒருத்தருக்கு தான் பிறந்தவொன்னே அதிர்ஷ்டங்கள் வந்து அந்த ஜாதகம் நல்ல ஜாதகமாக இருக்குது. எல்லாருக்கும் ஜாதகங்கள் வந்து அதிர்ஷ்ட ஜாதகம் இல்லை. எல்லாருமே வந்து சில பேருக்கு வந்து ஒரு குருநாதர் மூலியமாக அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி அந்த அதிர்ஷ்டத்தின் மூலமாக வெற்றியாளராக மாறுகிறார்கள். அதுக்கு என்னன்னா நம்ம வணங்குற கடவுள் வந்து நம்மளை அந்த மாதிரி ஒரு மகான்களை காமிப்பாங்க. அவங்க மூலியமாக போய் சில விஷயங்களை நம்ம மாற்றிக்கிட்டோம்னா நம்ம நிச்சயமாக நம்மளுடைய வாழ்க்கை மாறும், நம்மளுடைய பொருளாதாரம் மாறும், எல்லா கஷ்டத்திலிருந்து நம்ம வெளியே வந்துடுவோம். அதனால் எப்பவுமே மாதா பிதா குரு, மாதா பிதாங்கிறது கடவுள், நம்மளுடைய அப்பா அம்மாங்கிறது ஒரு செயலை வந்து செய்யறதுக்கு அவங்கள்ட்ட நம்மளை வந்து நமஸ்காரம் பண்ணுறதுக்கு அவங்க தான். குரு மட்டும் நல்ல குரு கிடைத்து விட்டால் வாழ்க்கை மாறும். ஏன்னா குரு வந்து நிச்சயமாக நம்ம ஒரு ஆசிரியர் எப்படி நம்மளை நல்ல முறையில் நம்மளை வந்து படிக்க வச்சு நல்ல முறையில் பண்ணுறது யார்? ஆசிரியர். அப்போ குரு தான் முக்கியமான ஆள் வாழ்க்கையில். யாருக்கு நல்ல குருநாதர் கிடைக்கிறாரோ அவங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கு. நல்ல குருநாதர்கிட்ட யார் இருக்காங்க பாருங்கள், அந்த அவ்வளோ பேரும் செல்வந்தராகவும் நல்ல நிலைமையில் இருப்பாங்க. அதனால் குருவை தேர்ந்தெடுக்கிறது மட்டும்தான் உங்களோட நல்ல குருநாதர் கிடைத்து விட்டால் வாழ்க்கை மாறும். ஏன்னா சின்ன சின்ன விஷயங்கள் தெரியும் அவருக்கு, என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, என்ன அந்த அம்மாவுக்கு நடந்துக்கிட்டு இருக்கு, இந்த உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்த்து உடனே சொல்லக்கூடியவர் குருநாதர் மட்டும்தான். அதனால் நல்ல குருநாதர்களுக்கு தேடி கண்டுபிடிங்க, நல்ல விஷயமா உங்களை மாற்றிக்கங்க. நல்ல நல்ல விஷயங்களை மாற்றினீங்கன்னாக்கா தைக்கிறது மட்டும் பெரிய விஷயமே இல்லை, தைக்கிறது வேலை பார்க்கறது இதெல்லாம் வந்து பெரிய விஷயமே இல்லை. அதிர்ஷ்டத்தோடு உழைத்தவர்கள் மட்டும்தான் வெற்றியாளராக மாறுகிறார்கள். அதிர்ஷ்டம் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் உழைத்த உழைப்பு நிற்கும், நீங்கள் உழைக்கிற அத்தனை விஷயங்களும் உங்கள்கிட்ட ஒட்டும். இல்லாட்டி அதிர்ஷ்டம் இல்லாமல் உழைச்சி கடைசி வரைக்கும் நான் அங்கே போனேன் இங்கே போனேன்னு அலைஞ்சிக்கிட்டே கடைசி வரைக்கும் உங்களை பற்றி சிந்திக்காமல் வாழ்ந்துக்கிட்டு இருந்தீங்கன்னாக்கா கடைசி வரைக்கும் வாழ்க்கை வந்து இனிக்கவே நிற்காது. அதனால் உங்களை சிந்திங்கள். பணம் ஏன் நம்மள்ட்ட தங்க மாட்டேங்குது, நம்மள்ட்ட ஏன் பணம் வந்து நிற்கவே மாட்டேங்குது, நம்ம ஏன் மித்தவங்க மாதிரி பில்டிங் வாங்க முடியல, மித்தவங்க மாதிரி எல்லா விஷயங்களும் பண்ண முடியல? ஏன்னா எப்போவுமே ஒரு விஷயத்தை நம்ம பண்ணுறதுக்கு பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு கண்டுபிடிச்சாதான் அதுக்கு வந்து நம்ம எப்படி உடம்பு சரியில்லைன்னா டாக்டர்கிட்ட போய் மருந்து வாங்கி குடித்தோன்னே சரியாகுதோ அதே மாதிரி உங்களையும் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ இது இப்படி நடக்குது, ஏன் இப்படி இது மாற்றி நடக்குது, இது ஏன் இப்படி நம்மளுக்கு நடக்க மாட்டேங்குது, இதெல்லாம் ஏதோ ஒரு வகையில் நம்மளுக்கு தடுங்கல் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்போ அதை தடுங்கல் பண்ணுவதற்கு சரியான இடத்துக்கு நம்ம போய் சேரலை அப்படிங்கிறத முடிவு பண்ணி சரியான இடத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா மட்டும்தான் அதுக்குள்ளே வெற்றி கிடைக்கும், அதுக்குள்ளே பலன் கிடைக்கும். அதனால் எல்லாருமே தைக்கிறது, வீட்டில் தைக்கிறதா இருந்தாலும் சரி, கடையில் தைக்கிறதா இருந்தாலும் சரி, எங்கே தைக்கிறதா இருந்தாலும் வீட்டில் உங்களுடைய பணங்கள் உங்களை விட்டு போகாமல் இருக்கிறதுக்கு அதிர்ஷ்டங்கிற ஒரு விஷயம் உங்கள் கையில் இருந்தால் மட்டும்தான் பணம் வந்து உங்களை விட்டு போகவே போகாது. அந்த பணம் பெருகி
அடுத்தடுத்து பெருகி உங்களுக்கு வந்து அடுத்த விஷயத்துக்கு அது உதவி செஞ்சுட்டே இருக்கும். அதனால் எல்லாருமே இந்த வீடியோவை பார்த்து, ஏற்கனவே நேற்று ஒரு மோட்டிவேஷன் வீடியோ போட்டிருக்கேன், இன்றைக்கி ஒரு மோட்டிவேஷன் வீடியோ எதுக்கு போட்டிருக்கேனாக்கா, எல்லாமே தைக்கிறீங்க, வீட்டில் பண்ணுறீங்க, எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எல்லாமே பண்ணாலும் அதிர்ஷ்டங்கிற விஷயத்தை இருந்தால் மட்டும்தான் பெரிய பெரிய பிரபலமானவர்கள், பெரிய பெரிய கதை ஆசிரியர்கள், பெரிய பெரிய நடிகர்கள், நடிகைகள் எல்லாருமே அதிர்ஷ்டத்துக்குள்ளே வந்த பிறகு தான் வெற்றியாளராக மாறுகிறார்கள். அதனால் எல்லாருமே அதிர்ஷ்டங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே வந்த பிறகு தான் அவர்கள்லாம் வெற்றி. பெரிய வந்து திரையுலகத்திலேயோ எல்லா அதுலேயும் பெரிய பெரிய நிறுவனத்தில் இருக்கிறவங்களாம் அவ்வளோ பேருமே பிரபலமானதுக்கு காரணம் என்னன்னாக்கா, அதிர்ஷ்டத்தை நோக்கி நகர்ந்ததுனால தான் மட்டும்தான். அவங்க உழைச்சதுங்கிறது ஒரு பக்கம், அதிர்ஷ்டத்தை நோக்கி அவர்கள் வந்து மாற்றி சில விஷயங்களை அவங்க கடை ஓப்பனிங்லேருந்து எல்லாமே, கலரிங்லேருந்து கலர் அடிக்கிறதுலேருந்து எல்லாமே அவங்க பண்ணுறதுனால தான் வாழ்க்கையில் பெரிய பிரகாசத்துக்கு போகிறாங்க. நீங்கள் அதிர்ஷ்டத்துக்குள்ளே வந்து தெய்வத்தை கும்பிட்டால் அந்த தெய்வமும் உங்களை சேர்ந்து அவங்களை பெரிய உச்சத்துக்கு கொண்டு போகும். ஏன்னா அதிர்ஷ்டம் இல்லாமல் ஒரு கடவுளை நீங்கள் போய் வணங்கும் போது அந்த நேரத்துக்கு மட்டும்தான் அது வந்து பலன் அடிக்குமே தவிர கடைசி வரைக்கும் பலன் அடிக்காது. அதிர்ஷ்டங்கிற ஒரு விஷயம் உங்கள் உடம்புக்குள்ளே இருந்துருச்சுன்னா அது கடைசி வயது ஏற ஏற அந்த அதிர்ஷ்டம் வந்து உங்களை வந்து வாழ வச்சுக்கிட்டே இருக்கும். அதனால் அதிர்ஷ்டம் வேண்டும். அதிர்ஷ்டம் இருந்தால் மட்டும்தான் பெரிய வெற்றியாளராக மாற முடியும். கடின உழைப்பும் அதிர்ஷ்டமும் இருந்தவர்கள் மட்டும்தான் இதுவரைக்கும் நீங்கள் பார்த்த அவ்வளோ பிரபலியங்களையும் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கடின உழைப்பு இருக்கும், அதிர்ஷ்டமும் அவங்க சேர்த்து வச்சதுனால தான் பெரிய வெற்றியாளராக மாறியிருக்கார்கள். அவர்கள் முன்னோக்கி போனவர்கள் அத்தனை பேரையும் பாருங்கள். பார்த்துட்டு நீங்களும் இதை மாற்றுவதற்கு சரியான குருநாதர்களை தேர்ந்தெடுத்து சரியான முறையில் நீங்கள் உங்களை மாற்றினால் நிச்சயமாக நீங்களும் அதிர்ஷ்டசாலியாக மாறுவதற்கு ஒரு விஷயமாக மாறுங்கிறதுக்காக இந்த வீடியோ போடுறேன். ஆனாலும் எல்லாருமே புரிந்து, ஒரு கடை வைக்கிறதா இருந்தால் கூட வாஸ்து பிரகாரம் இருக்கணும். ஒரு கடை பேர் வைக்கிறதா இருந்தால் கூட அதுவும் ஒரு அதிர்ஷ்டமாக வைக்கணும். ஓப்பனிங் பண்ணுறதா இருந்தால் கூட ஒரு அதிர்ஷ்ட நாளில் தான் ஓப்பன் பண்ணணும். ஒரு வீட்டில் தைக்கிறதா இருந்தால் கூட அதிர்ஷ்டமான நாளில் தான் நீங்கள் பண்ணணும். ஒரு வீட்டில் இப்போ தைக்கிறதா இருந்தால் கூட எந்த ரூமில் உட்காந்து தைக்கணும், எந்த ரூமில் வந்து மிஷின் போடக்கூடாது, இப்படிலாம் ஒரு கணக்கு இருக்குது. இதெல்லாம் புரிஞ்சு நீங்கள் பண்ணிங்கன்னா நிச்சயமாக வெற்றியாளராக முடியும். என்னதான் தொழில் வந்து உங்கள் கையில் இருந்தாலும், தொழில் வந்து சாதாரணமாக பண்ணால் கூட அதிர்ஷ்டங்கிற ஒரு விஷயத்தை வச்சுருந்தீங்கன்னா அந்த அதிர்ஷ்டமும் அந்த சாதாரண விஷயமும் சேர்ந்து பெரிய விஷயமாக உங்களை மாற்றி பெரிய உச்சத்துக்கு கொண்டு போகும். அதனால் எல்லாருமே இந்த வீடியோவை பார்த்த அனைவரும் உங்களை அதிர்ஷ்டமாக மாற்றிக்கொள்ளுங்கள். பாருங்கள், அடுத்த வீடியோ வரை காத்திருங்கள். நன்றி, வணக்கம். வெளிநாட்டில் பார்க்கக்கூடிய அத்தனை உள்ளங்களுக்கும் திருப்பி நன்றியை சொல்லிட்டு எல்லாரும் அதிர்ஷ்டமாக மாறுங்கள்.